சின்னவேடம்பட்டி இண்டஸ்ட்ரியல் அசோசியேஷன் தலைவர் திரு தேவகுமார் அவர்களை சிறப்புரையாற்ற அழைக்கின்றோம். நடத்துகிற மாதிரி ஒரு உணர்வோடு அண்ணன் ஜேம்ஸ் அவர்களை வாழ்த்துவதற்காக சின்னவேடம்பட்டி இண்டஸ்ட்ரியல் சார்பாக எங்களுடைய துணைத் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் அனைவரும் வந்திருக்கின்றோம். முதல் கண் டேக்னுடைய அனைத்து நிர்வாகிகளுக்கும் எங்களுடைய அருமையான பாராட்டுகள். என்ன ஒரு சிறப்பான விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஜேம்ஸ் அவருடைய உருவ உண்மை மேலே உட்கார்ந்துருக்கு. பல ஜேம்ஸ்கள் நீங்கள் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. கடுமையான சாதாரண விஷயம். ஏன்னா அவர் எப்பவுமே வந்துட்டு அவருக்கு பாராட்டு இல்லாமல் நடந்தாலும் சரி, அடுத்தவங்க நடந்தாலும் சரி, ஒரு போராட்டம் நடந்தாலும் சரி, அவருடைய உருவம் வந்து எல்லா இடத்துலையும் இயங்கிக்கிட்டே இருக்கும். இந்த இடத்துல அவரால் சும்மா உட்காரவே முடியல, ஏதாவது சொல்லிக்கிட்டே இருந்தாரு. அப்போ பார்க்கும்போது பார்த்தா எல்லாருமே ஜேம்ஸ் மாதிரியே தெரிஞ்சுக்கிட்டே. ஸோ பாராட்டுகள். சிறப்பான ஒரு வழிகாட்டுதலோட 20 ஆண்டுகள் 22 ஆண்டுகள் வந்து தொடர்ச்சியாக ஒரு பணியாற்றுறது சாதாரண விஷயம் இல்லை. 30 வருஷம்னா புல் சர்வீஸ் சொல்லி ரிட்டைர்மெண்ட்டே கொடுத்துட்றோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அதுக்காக சந்திரமலை கூட போட்டாங்க. அதனால் ரிட்டைர்மெண்ட்லாம் ஆகாதீங்க. ஸோ நம்ம இளைஞர்களுக்கு நிறைய வழிகாட்டுதல், நிறைய விஷயம் அப்படிங்கிறது வந்து அவர்கிட்ட இன்னும் நிறைய எதிர்பார்க்கும். காரணம், இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு ஏற்றாப்புல நம்மளுடைய டெக்னாலஜி டெவலப்மெண்ட் மற்ற விஷயங்களையுமே அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய தலைவர்கள் வந்து மிகப்பெரிய ஆளுமைகளாக மாறுறாங்க. அதுக்கு ஜேம்ஸ் அவர்களும் வந்து ஒரு விதிவிலக்காக இருக்க மாட்டார். காரணம், அவர்கிட்ட நிறைய விஷயங்கள்ல வந்து தோழமையாக முரண்படுவார். அப்போ அந்த டைமில் தோழர்கிட்ட சொல்லக்கூடிய விஷயங்கள், நம்மளுடைய தொழில் வளர்ச்சி என்ன விஷயம் அப்படின்னா அதுக்கு ஏற்றாப்புல அவர் அப்டேட் பண்ணிக்கிறார். அடுத்த நிமிஷம் நம்மக்கிட்ட வந்து முரண்படக்கூடிய விஷயம் வந்து கருத்தியலில் மட்டுமே இருக்கணும் வழிய வாழ்வியல் அவர்கிட்ட இருக்கிறது இல்லை. அந்த சமயத்தில் பாராட்டும்படியே அவர்களுடைய உடனே உறுப்பினர்களுக்கு என்ன வளர்ச்சிக்கான விஷயங்கள் தேவைப்படுது அப்படின்னு பார்க்கும்போது உடனே இங்கே தென்னிந்திய உற்பத்தியாளர் சங்கத்தை போய் பார்க்குறாரு. எங்களுடைய சங்கத்துடைய உறுப்பினர்களுக்கு அடுத்தபடியாக எங்களுடைய தொழில் வாய்ப்புகளை எப்படி ஏற்படுத்தலாம் அப்படின்னு பேசுகிறாரு. அடுத்த நாள் வந்து மினிஸ்டர் அவங்க கூட பார்க்குறாங்க. அங்கே கோயம்புத்தூருக்கான திட்டங்களை என்ன கொண்டு வரணும்னு பார்க்குறாங்க. அதிகாரிகளை பார்க்குறாரு. அதிகாரிகளை பார்த்தா அங்கேயும் வந்து ஏதாவது தொழில் பற்றிய விஷயங்கள் எல்லாத்தையும் கொண்டு வராங்களா அப்படின்னு கேட்குறவர் அவருடைய தொழிலுக்காக எதுவுமே கேட்கறது. அதுதான் விஷயம். ஸோ அவருடைய தொழிலை அனைவருடைய தொழிலும் தன்னுடைய தொழிலாக நினைச்சு இன்னைக்கு இருக்கக்கூடிய குறுந்தொழில் முனைவோருக்கு ரொம்ப சிறப்பான செய்தியை செஞ்சுட்டு இருக்காரு. என்னுடைய மிகப்பெரிய விருப்பம் என்ன அப்படின்னா, உங்களுடைய காலகட்டங்களில் இந்த டேக்ஸில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினர்களும் குறுந்தொழிலிருந்து சிறுதொழிலுக்கு மாறி, சிறுதொழிலிருந்து மத்திய துறைக்கு மாற்றி, மத்திய துறையிலிருந்து மிகப்பெரிய வல்லமையாக மாறணும். அதுக்கு எல்லாருமே வந்து அதுக்கான வல்லமையை பெறுறதுக்கான டெக்னாலஜி மற்றும் எல்லா சப்போர்ட்டையும் வந்து நீங்கள் தொடர்ந்து செய்யணும். அதுக்கு தேவையான எல்லா விதமான சப்போர்ட்டும் எங்களை போன்ற இளைய தொழில்முறையிலும் நாங்கள் செய்யறதுக்கு தயாராக இருக்கிறோம். உங்களுடைய வழிகாட்டுதலில் பல போராட்டங்களையும் கடந்து வந்திருக்கோம். இனி வரக்கால காலகட்டத்தில் வளர்ச்சியை நோக்கி நகரத்துக்கு உங்கள் தலைமையை ஏற்றி செயல்படுறது அனைவருமே பாராட்டுக்கிறோம், பெருமையாக நினைக்கிறோம். ஸோ எங்களுடைய சிஐ சார்பாக உங்களுடைய ஆரோக்கியமும் உங்களுடைய குடும்ப நலனும் மிகப்பெரிய அளவுக்கு முன்னிலை கொடுத்து அடுத்த வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய தொழிலும் மிகப்பெரிய அளவில் வளர்வதற்கு சிஐ சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து கொள்கிறோம். நன்றி. கோயம்புத்தூர் பிளாஸ்டிக் ரீப்ராசஸிங் ட்ரேடர்ஸ் அசோசியேஷன் தலைவர் திரு நூர் முகமது அவர்களை சிறப்புரையாற்ற அழைக்கின்றோம். இந்த விழாவினுடைய நாயகன் அருமை நண்பர் ஜேம்ஸ் அவர்களே, தேக் அமைப்பினுடைய ஆணிவராக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய உறுப்பினர்களே, உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய பிளாஸ்டிக் உற்பத்தியாளர் மற்றும் மறுசுழற்சியாளர் சங்கத்தின் சார்பாக மாலை நேர வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் சங்கம் நடத்துகிறோம். இங்கே இருக்கிற மேடையில் இருக்கக்கூடிய இங்கிருந்து சென்ற அனைவருமே சாதனையாளர்கள் தான். ஆனால் இதில் இந்த ஜேம்ஸ் பற்றிய சிறப்பு பெற்றாருன்னா, நாங்கள்லாம் ஒரு சங்கத்தில் 2 வருஷம் 3 வருஷம் பொறுப்புகள் இருந்துட்டு போயிடுவோம். அடுத்து வேற இடத்துக்கு வந்துடுவாங்க. அந்த இடத்த வந்து நிரப்புவதற்காக அவங்களால முடிஞ்ச பணியை செய்வோம். ஆனால் போகவே மாட்டேன், பிடிவாதமாக இருக்கிற 20 வருஷமா. அந்த அளவுக்கு இந்த ஒரு அரசியல் அமைப்பை தாண்டி
ஒரு தொழிலமைப்பில் வந்து இவ்வளவு காலம் இந்த இடத்துல வந்து கோல வச்சோம்னா சாதாரண முடியாது. அவருடைய அர்ப்பணிப்பு இதுக்கு பின்னால் எவ்வளவு இருக்கணும். எல்லாத்துக்குமே குடும்ப சூழல் இருக்கும், தொழிற்சூழல் இருக்கும், தன்னுடைய சொந்த தொழில்கள் பிரச்சனைகள் இருக்கும். இதையும் தாண்டி கூப்பிட்ட நேரமெல்லாம் இங்க நிறைய பேர் பதிவு பண்ணாங்க 24/7 சொல்லிட்டு வருடம் 365 நாளும் பணி செய்வதற்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு உண்மையாகவே உழைத்துக் கொண்டிருக்கிறார். அதுக்காகத்தான் இந்தியாவிலேயே 15 மொழிகளிலே தன் ஆளுமையை செலுத்துகின்ற நியூஸ் 18 சேனல் ஒரு நபரை தேர்ந்தெடுத்து 10 கோடி மக்களுக்கு தமிழகத்தில் ஒரு அடையாளப்படுத்துறாங்கன்னா சாதாரண விஷயம் இல்லை. அவங்களும் பல ஆய்வுகளை நடத்தி தேர்ந்தெடுத்து தான் இந்த ஆளுமை விருது அவருக்கு வழங்கியிருக்கிறாங்க. இந்த பாராட்டில் கலந்து கொள்வதில் நாம் பெருமைப்படுறோம். அதே வேளையில் சிறந்த பணி செய்தாரு, மின்சாரத்துக்காக போராடுறாங்கன்னு சொன்னாங்க. ஒரு நினைவுகளுக்காக பதிவு பண்ணுறேன். ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னால் இருக்கிற இந்தி தொழிலாளர்கள்லாம் மைக்ரேட் ஆனாங்க. பதட்டமான ஒரு சூழலை உருவாக்கி ஏதோ ஒரு அரசியல் காரணங்களுக்காக இங்கே இருக்கிறவங்கலாம் ஊருக்கு போக ஆரம்பித்தாங்க. மொத்த தமிழகமே முடங்குற மாதிரி ஒரு சூழல் வந்துச்சு. எல்லாமே இண்டஸ்ட்ரி நடத்திருக்கிற எல்லாத்துக்கும் ஒரு பயம் வந்துச்சு. அந்த தருணத்தில் எனக்கு மட்டுமே எங்கள் சங்கத்திலேருந்து ஒரு 7 கால் வந்துச்சு. எங்கள் கம்பெனியில் இருக்கிறவங்கெல்லாம் போகிறேன்னு சொல்கிறாங்க, நாங்கள் என்ன பண்ணுறது, எப்படி கம்பெனி நடத்துறதுன்னு. நாங்கள் எங்கள் கிளஸ்டருக்கு போயிட்டு இருக்கோம். வருடத்துக்குள்ள ஒரு 4-5 கால் வந்துக்கிட்டே இருக்கு. உடனே நான் என்ன வந்து நம்ம மாவட்டத்தில் நம்ம சிக்கோடைய மேடம் தொடர்பு கொண்டு அந்த அம்மா சரண்லாங்க மேடம் இந்த மாதிரி சம்பவம் நடக்குது, என்ன பண்ணலாம். சரி நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது சார், இது தொழிலாளர் நலத்துக்கு தான் நடவடிக்கை எடுக்குன்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணுறதுங்கன்னு கேட்டோம். சரி நான் தொழிலாளர் நலத்துறையினுடைய ஒரு ஆய்வாளர் நம்பரை தானே பேசுங்கிறாங்க. நான் அந்த ஆய்வாளரை தொடர்பு கொண்டு கேட்குறேன், சார் இந்த மாதிரி தொழிற்சாலையிலேருந்து எல்லா தொழிலாளரும் வடமாநில தொழிலாளரும் போயிட்டு இருக்கிறாங்க, எப்படி தொழில் பண்ணுறதுங்க. சரி அது அவங்க விருப்பம், நம்ம ஒன்று செய்ய. அவருமா அவர் இன்னசென்ட்டாக பேசுகிறாரு அந்த இன்ஸ்பெக்டர். அவங்களுடைய விருப்பம் சார் நம்ம எப்படி தடுக்க முடியுங்கிறாரு. சார் 1-2 தொழிற்சாலை இல்லைங்க, மொத்த தமிழகத்திலிருந்து போயிட்டு இருக்காங்க. எல்லா ரயில் நிலையத்திலும் 5000 பேர் 10000 பேர் கூடுதா பேப்பர் நியூஸ் வந்துட்டு இருக்குது. நீங்க இவ்வளோ அசால்ட்டை சொல்றீங்க, நாங்கள் என்னங்க பண்ண முடியுங்கிறாரு. கலெக்டர் சொல்லி ரயில் நிறுத்துங்க சார் முதல்லங்கிறார். என்ன சார் இப்படி சொல்றீங்கிறாரு. அவருக்கு அவருடைய ஆளுமை என்னன்னு தெரியல. அடுத்து நாங்கள் உயர் அதிகாரிக்கு சொல்றாங்க, இரவு விழுந்துடுது. எனக்கு அது என்ன பண்ணுறதுக்கு மேலே எங்கே போகிறது தெரியல. உடனடியாக நான் ஜேம்ஸ் அண்ணனை கான்டாக்ட் பண்ணுறேன். இது வந்து தொழில்துறைக்கு ஒரு சவாலாக இருக்கும். நாளையிலிருந்து இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துட்டு இருக்கு, தொழிலாளர் நலத்துறையில் நான் பதிவு பண்ணிட்டேன், என்ன பண்ணலாம். சரிங்க விடுங்க அப்படின்னாரு. காலையில் கூப்பிட்றாங்க, கலெக்டருக்கு வாங்கிறாரு. உடனே தொழில் அமைப்புகள் இருக்கிற எல்லாத்தையும் கலந்து அழைச்சி உடனடியே கலெக்டர் சந்திச்சாச்சு. தமிழ்நாட்டில் முதல் முறையாக அந்த தொழிலாளர்கள் இருந்து புலம்பெயர்ந்து ஓடுறாங்க பயந்து சொன்னோங்க. நம்ம கோவை மாவட்டத்தில் கலெக்டர் போய் முதல்ல சந்திச்சு இந்த பிரச்சனையை உடனடியாக சென்னை வரைக்கும் இது கொண்டு போயாச்சு. உடனே கலெக்டர் அன்னைக்கு ஈவினிங்கே கலெக்டர் எஸ்பி ஹிந்தி பேசுறதுக்காக சர்மிலாங்கிற ஒரு தாசில்தாரை கூட்டிட்டு நம்ம சித்தூர் தொழில்பாட்டிக்கு வர்றாங்க. இந்த தமிழ்நாட்டிலேயே இந்த ஒரு பிரச்சனையை வேகமா நான் சொல்லி ஒரு 10 மணி நேரத்தில் இரவு கிட்டத்தட்ட 9 மணிக்கு அவருக்கு சொல்றேன். காலையில அந்த நடவடிக்கை காலையில் 10 மணி நாங்கள் கலெக்டர் பார்த்தாச்சு. இது வந்து ஒரு உதாரணத்துக்காக நான் ஒன்று சொல்றேன். இந்த மாதிரியான பல பிரச்சனைகள் உடனுக்குடன் அவர் நேரம் காலம் யார் கூப்பிடுறாங்கன்றதான் பார்க்கறது உடனடியான தீர்வு. ஒரு இன்னைக்கு பாராட்டுக்கு தகுதியானவர்கள் இன்னொரு உதாரணத்துக்கு என்னால் சொல்ல முடியும். சமீபத்தில் ஒரு மின் பிரச்சனை, என்னுடைய சொந்த பிரச்சனை, அதை அபராதத்தை அதிகமாக போட்டுட்டு அவங்களுடைய தவறு நடந்திருக்குது. மின்சாரத்தை கட் பண்ண வர்றாங்கிறாங்க. நானும் ஏடி எல்லாம் பேசி வாக்குவாதம் பண்ணிட்டே இருக்கிறோம். என்னென்ன டி முடியலங்கிறாரு, எஸ்சி வரைக்கும் போயாச்சு முடியலங்கிறாங்க. அடுத்த கட்டம் ஒரே போன ஜேம்சன் இருந்தார். அவர் என்ன பண்றாரு, சார் நீங்க கட் பண்ணீங்கன்னா கோயம்புத்தூர் அடையாளம் ஆயிருக்காரு. ஒரே வாரம் விட்டுட்டு ஓடிட்டாங்க. அனுபவபூர்வமா சொல்றோம். என்னன்னா நியாயம் நம்ம பக்கம் இருக்குது. அரசாங்கம் வந்து ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு சில விஷயங்கள் வந்து கெடுபடியா இருக்கிறாங்க. அப்ப என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி போராட்ட குணம் இருக்கிறதுனால தான் அதை வந்து வென்றெடுக்க முடியும். அதனால இது மட்டுமல்ல, மேலும் மேலும் பல சாதனைகளை நீங்க செய்யணும். அதுக்கு எப்பவுமே எங்களுடைய பிளாஸ்டிக் அசோசியேஷன் உங்க கூட துணையா அளிக்கும் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. கோயம்புத்தூர் சவுத் ஸ்மால் அண்ட் மைக்ரோ என்டர்பிரைஸ் அசோசியேஷன் தலைவர் சுரேஷ் அவர்களை சிறப்புரையாற்ற அழைக்கின்றோம்.
ஆக்சுவலாக வந்து ஜேம்ஸ் வந்து UCD சேனல் இந்த ஒரு சிறந்த சிறு குறு தொழிலோட அசோசியேஷன் வந்து நல்லா நடத்துகிறாருங்கிறதுக்காக விருது கொடுத்துருக்காங்க. அதுக்காக நம்ம பாராட்டு விழா எடுத்துருக்கோம். அந்த விருதுக்கு தகுதியான அவர்கள் நிரூபிக்கிறதுக்காக நிறைய சாதனைகள் செய்திருக்காரு. அது எல்லாருமே சொன்னாங்க, பட்டியலிட்டாங்க. சொல்லாத நிறையா இருக்கு. அதில் ஒன்று மட்டும் சொல்லிட்டு ஏன்னா காலத்தில் நேரம் கருதி இப்போ எல்லாருமே நம்ம ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ்காரங்க எல்லாத்துக்குமே சமீபத்தில் ஒரு சின்ன பிரச்சனை நடந்தது. அதாவது சின்ன பிரச்சனைன்னு சொல்றதை விட ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த DNO லைசன்ஸ் சொல்லி எல்லாத்தையும் வந்து கார்பரேஷன் வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாங்க. அந்த சமயத்தில் அவர் தான் முன்னாள் இருந்து எடுத்து எல்லாத்தையும் போய் பேசி, கமிஷனர்கிட்ட போய் பேசி கிட்டத்தட்ட ஒரு 10 தடவை போயிருப்பார். எல்லாத்தையும் வந்து சொல்லி பேசி அதுக்குன்னு சொல்லி ஒரு ஷார்ட்டாக வந்து நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருந்தது எல்லாத்தையும் சுருக்கி ஒரே பேப்பரில் எல்லாத்தையும் முடிச்சு ஒரு இடத்துக்கு வர சொல்லி எல்லாத்துக்கும் வந்து ஷார்ட் அவுட் பண்ணி எல்லாத்துக்கும் லைசன்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்தாரு. அது ஒரு பெரிய சாதனை தான். ஏன்னா அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய அவங்க டர்ன் ஓவர் கொடு, அதை கொடு, லைசன்ஸ் கொடு, ஏரியா கொடு, ஸ்கொயர் ஃபீட்டை கொடு, பவர் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி எவ்வளோ ஒர்க்கர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணி சிம்பிளான ஒரு ஃபார்முலா கொண்டு வந்து பண்ணி கொடுத்தாரு. அது ஒரு பெரிய சாதனை. அதே மாதிரி நம்ம சுரேஷ் சொன்ன மாதிரி இந்த SGSTயில் வந்து நிறைய பிரச்சனை இருக்கு எல்லாருக்குமே. அது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது வரைக்கும் ஒரு 30,000 நோட்டீஸஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. எல்லாருமே இமெயில் அனுப்புறாங்க. நம்ம சிறு குறு தொழில் பார்க்குறவங்களாம் வந்து டெய்லி மெயில் பார்ப்பாங்களான்னு தெரியல. பார்க்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் வந்து எஃபெக்ட் ஆகி நோட்டீஸ் கொடுத்து எல்லாம் பெனால்ட்டி போட்டு எக்கச்சக்கமாக கட்டியிருக்காங்க. யாரும் வெளியே சொல்றது இல்லை. அவங்க ஆடிட்டர்ஸ் சொல்றாங்க, போய் பணத்தை கொடுத்துருங்க, க்ளோஸ் பண்ணிட்டு வந்துருங்க அப்படிங்கிறாங்க. இதை வந்து எல்லாரும் அவங்க அசோசியேஷன் சொல்லி யாராச்சும் என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லி அவங்க வந்து சார்ட் அவுட் பண்றதுக்கு முயற்சி பண்ணணும். என்னன்னு கேட்டீங்கன்னா, அது நிறைய, அதாவது நம்ம தவறுகள் எதுவுமே கிடையாது. முக்கால்வாசி தவறுகள் பார்த்தீங்கன்னா அவங்களோட SGST என்ன பண்றாங்கன்னா, இவங்க எது நோட்டீஸ் கேட்டாலும் இது ஹைதராபாத்ல இருந்து வருது, நாங்கள் ஒன்றும் பண்றது இல்லை, இது ஹைதராபாத்ல இருந்து வருது அப்படின்னு சொல்றாங்க. ஸ்டேட் டேக்ஸ் கேட்டேன்னா இது ஹைதராபாத் அப்படிங்கிறது இவங்க வந்து ஒரு அவங்க வந்து ஒரு இது கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு சப்கான்ட்ராக்ட் மாதிரி வந்து அவங்க கொடுத்துருக்காங்க, ஒரு கம்பெனி கொடுத்துருக்காங்க. SGST வந்து கம்ப்ளீட்டாக செக் பண்ணுறதுக்கு வந்து அவங்க ஒரு அவுட் சோர்சிங் கொடுத்துருக்காங்க. அவுட் சோர்சிங் ஏஜென்சி வந்து அவங்க வந்து ப்ராப்பராக பார்க்குறாங்களா இல்லையாங்கிறது நிறைய பேருக்கு அந்த மாதிரி நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. எனக்கே வந்து 18-19 வந்து இமெயில் பில் வந்து நீ ரெண்டு இமெயில் பில் போட்டிருக்க ஒரே இன்வாய்ஸ்ன்னு சொல்லி கேன்சல் ஆன பில்லையே அவங்க பார்க்குறாங்க. கேன்சல் ஆன இமெயில் பில்லுக்கு சரி பெனால்ட்டி கேட்டு 40,000 ரூபாய்ன்னு சொல்லி நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இன்புட் டேக்ஸ் எடுக்கிறது வந்து அதுவும் நீ 2 தடவை எடுத்திருக்கேன்னு சொல்லி அதுக்கு ஒரு பெனால்ட்டி போட்டிருக்காங்க. நம்ம போய் நேரில் போய் கேட்டோம்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, நம்ம அக்செப்ட் பண்ணுறது எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் போடுங்க. ஆன்லைனில் போட்டால் நம்ம பார்க்கறது கிடையாது. இது பெரிய ஒரு நியூசன்ஸ். இது என்னன்னா, இது நம்ம போயிட்டு வர்றதுக்கே நமக்கு நேரம் சரியாது. இதை வந்து நம்ம எல்லாருக்கும் போஸ்டியா மூலியமா இதை முன்னெடுத்து சிறு குறு தொழிலோட நம்ம ஒரு அங்கமா நம்மளுக்கும் வந்து அந்த SGSTயில் வந்து ஒரு கமிட்டியில் ஒரு மெம்பர்ஷிப் கேட்டு நம்ம இது எதாக இருந்தாலும் நம்ம வந்து ஒரு மூலியமா போய் அதை வந்து ஷார்ட் அவுட் பண்ணுறதுக்கான வழிமுறைகள் என்னன்றது நம்ம ஆராய்ந்து அதுக்கு தேவையான நடவடிக்கை எடுக்கணும். காலம் கருதி கோயம்புத்தூர் கவுன்சில் மேனுஃபேக்சர் அண்ட் ஸ்பேர்ஸ் தலைவர் திரு மணிராஜ் அவர்களே சிறப்புரையாற்ற அழைக்கின்றோம். அருமையான பெருமிக்க ஒரு சிறந்த தலைவருக்கு பாராட்டு அழைத்த எங்களையும் அழைத்த டாக்ஸ் சங்க நிர்வாகிகளுக்கும் டாக்ஸ் சங்க உறுப்பினருக்கும் கோமா சங்கம் சார்பாக என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்க்கையும் தெரிவிச்சுக்கிறேன். இங்கே நிறைய தலைவர்களாக பேசிட்டாங்க. பேசுறதுக்கு வார்த்தைகள் இல்லை. தலைவர் ஒரு காலகட்டத்தில் நான் ஜேம்ஸ் பார்த்து தான் பலன் பேசுறேன். அது சொல்றதுல எந்த ஒரு தயக்கம் எனக்கு இல்லை. அவரை பார்த்து 10% நமக்கு கிடைச்சா போகுது அப்படிங்கிறது தான் என்னோட விருப்பமாக இருந்தது. அது ஓரளவுக்கு நிறைவேற்றின் தலைவா, ரொம்ப மகிழ்ச்சி. அதாவது நம்ம ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ரஜினிகாந்த் மாதிரி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மாதிரி அவர் படத்தை நான் பார்த்தேன், என் மகன் பார்த்தான், அடுத்து பேரன் பார்த்துட்டு இருக்கிறான். அதுபோல தான் நம்ம 3 தலைமுறையும் கடந்து நம்மளுடைய ஜேம்ஸ் அன்னைக்கு அதே வீடு அதே ஸ்பீடு 2006 ஆரம்பிச்சு அதே வேகத்தோட
இன்னைக்கும் போயிட்டு இருக்காரு. அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். பொதுவாக வந்து அவர் பாராட்டு விழான்னா அவரை மட்டும் பாராட்டுறதில்லை, நம்ம அவரை பாராட்டி நம்மளையும் புதுப்பிச்சுக்கிறோம். அதான் உண்மை. சங்கத்தையும் புதுப்பிச்சுக்கிறோம், சங்க உணர்வுகளை புதுப்பிச்சுக்கிறோம், சங்க செயல்பாடுகளையும் புதுப்பிச்சுக்கிறோம். அதான் உண்மை. அதனால் அவர் பாராட்டு விழா என்பது கோயம்புத்தூர் உள்ள எங்களை போன்ற அனைத்து சங்க நிர்வாகிகளையும் பாராட்டிக் கொள்வது போல தனிப்பட்ட ஒரு மனிதர் அல்ல, ஒரு சிறந்த ஒரு நிர்வாகி. இத்தனை ஆண்டு காலமாகவே அதே வேகத்தோடு, இப்போ நாங்கள்லாம் சில சமயம் சோர்ந்துட்டோம், ஆனால் அதே வேகம் 2006 இருந்த அதே வேகம், அதே பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணுறது, அதே போல இப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு மனிதரை வந்து டாக்ஸ் சங்க உறுப்பினர்கள் கிடைச்சது ஒரு பெரிய வரப்பிரசாதம். அவருக்கு உண்மையாகவே வந்து நம்ம வீராஜன் சொன்னாரு, ஒரு சங்க தலைவராக இருந்து சங்கத்தையும் பார்த்து, குடும்பத்தையும் பார்த்து, தொழிலையும் பார்த்து, இதோட போராடி பொருளாதார பிரச்சனைகளை போராடுறது மிகப்பெரிய கஷ்டங்க, ரொம்ப கஷ்டம். அதையெல்லாம் தாண்டி தான் எடுத்த அந்த குறிக்கோள் அடைவதற்காக வேண்டி இவர் இன்னும் தொடர்ச்சியாக தன்னோட பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கார். அவருக்கு கோமா சங்கம் சார்பாகவும் எனது சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். அவர் நோயற்று நல்ல பொருளாதார வளத்தோட நீண்ட காலம் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்று ஆண்டவனை கேட்டு விடைபெறுகிறேன். கோயம்புத்தூர் நான் ஸ்மால் இண்டஸ்ட்ரியல் அசோசியேஷன் தலைவர் திரு செல்வகணேஷ் அவர்களை சிறப்புரையாற்ற அழைக்கின்றோம். வினை விளைவான் தன்கேலி துன்பம் துடை தூன்றும் தூண் என்பது குறள். இந்த குறளுக்கு பொருள் என்னன்னா, தன்னலம் விரும்பாமல் தான் மேற்கொண்ட செயலை நிறைவேற்ற விரும்புகின்றவன் தன்னை சூழ்ந்துள்ள சுற்றத்தார், நண்பர்கள், நாட்டு மக்கள் ஆகிய அனைவரின் துன்பம் துடைத்து அவர்களுக்கு தாங்குகின்ற தூணாக இருப்பான் என்பது இது பொருள். இந்த குறளின் பொருளுக்கு ஏற்ப ஆளுமை மிக்க தன்னலம் கருதாத தலைவர் திரு ஜேம்ஸ் அவர்களுக்கு வாழ்த்துறை வழங்க வந்திருக்கின்ற அனைத்து சங்கங்களின் தலைவர்கள் அனைவருக்கும், மேலும் இந்த விழாவை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற டாக்ஸ் சங்க உறுப்பினர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் எங்கள் கோவை வடக்கு சிறுதொழில் கூட்டமைப்பின் சார்பாக முதலில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தன்னலம் கருதாத தலைவன் என்று நம்ம சாதாரணமாக ஒரு வெறும் வார்த்தையில சொல்லலை. அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா, ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பாக 2 ஆண்டுகளாக நம்ம மின்கட்டண உயர்வை பற்றி பல போராட்டங்கள் நடத்திக்கிட்டு இருந்தோம். அதில் ஒரு போராட்டம் என்னன்னா, நம்ம சென்னையில் போய் ஒரு உண்ணாவிரத போராட்டம் நடத்த வேணும்னு சொல்லி ஒரு வெட்டரேன் அசோசியேஷன்லேருந்து ஒரு முடிவு பண்ணி எல்லாம் நம்ம 18, 19, 21 போசியாவோட சேர்ந்த அமைப்புகள்லாம் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது, சரி போகலான்னு ஒரு டேட், அந்த உண்ணாவிரதத்துக்கு போகலான்னு முடிவு பண்ணியாச்சு. அந்த நேரம் பார்த்து அவருடைய தாயார் மிகவும் உடல் நலம் கொண்டு இருந்த காலத்தில் அவருக்கு எந்த நேரத்தில் வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம்னு டாக்டர்கள் சொல்லி இருந்த பொழுது கூட அவர்களை அந்த பக்கம் நிறுத்தி வைத்துவிட்டு நம்முடைய போராட்டத்துக்காக நம்மோட அவர் சென்னை வந்து இருந்தான்னு சொன்னார். உண்மையிலேயே தன்னலம் இல்லாத தலைவர் என்பதில் இதுக்கு மேலே வந்து சொல்ல வேண்டியதில்லை. அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்லலாம்னா சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, நிறையாவே இருக்குது. இருந்தாலும் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, ரொம்ப சுருக்கமாக முடிச்சுக்கோங்க. இதில் வந்து அவர் டாக்டுக்கு தான் அந்த ஆளுமையிலிருந்து அவர் சங்கத்தில் கொடுத்துருக்காங்கன்னா, அதில் நாங்கள் போசியாக இருக்கிற சங்கமும் நாங்கள் அதை கொஞ்சம் பங்கெடுத்துக்கிறோம். ஏன்னா எங்களோட ஒருங்கிணைப்பாளராக அவர் இருக்கிறதுனால அவருக்கு கிடைச்ச பெருமையில் எங்களோட போசியாவும் நாங்கள் அதை பங்கெடுத்துக்கிறதில்ல நாங்கள் பெருமை கொள்றோம். அவரோட சாதனைகள்லாம் நிறையா இருந்தால் கூட ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிடுறேன். இந்த 12 கிலோவாட்டு கீழே இருக்கிற 3P-யை வந்து 3-1-ஆ மாற்றுறதுக்காக போராட்டம் நடத்துனதுல நம்ம போசியாங்கிற ஒரு அங்கீகாரத்தோட நமக்கு அந்த கிடைச்சதுங்கிறது வந்து அவர் சாதனையில ஒரு பெரிய ஒரு சாதனையாக எடுத்துக்கலாம். ஓகே, நன்றி. கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் எலக்ட்ரானிக் பிளேட்டர்ஸ் அசோசியேஷன் தலைவர் திரு ஜெயக்குமார் அவர்களை சிறப்புரையாற்ற அழைக்கின்றோம்.
கொடியா என்று அழைக்கக்கூடிய கோவை மாவட்ட மின்முலாம் பூசுவர் சங்கத்தின் சார்பிலும் சின்னவேடப்பட்டி இண்டஸ்ட்ரியல் சார்பிலும் முதல்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணனுக்கு பாராட்டு விழா, என் தலைவருக்கு பாராட்டு விழா, எங்கள் அமைப்பின் தலைவருக்கு பாராட்டு விழா, கோவையின் நாயகனுக்கு பாராட்டு விழா. பாராட்டுதல் என்பதற்குரிய அனைத்து வகையிலும் இருக்கக்கூடிய வகையில் எல்லா சங்கங்களும் எல்லா இடத்திலும் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு அவர் வாழ்க்கையில் ஏதோ ஒரு இடத்தில் உதவியாக இருப்பார் என்பதில் யாருக்கும் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. அவர் வாழ்க்கையே உதவிக்காகத்தான் இருக்கிறது. இந்த 9 கோள்கள்ல 9வது கோள் எப்பொழுதுமே அது உதவி செய்வதற்காக காத்திருக்கிறது. நாங்கள் எப்பவுமே விளையாட்டா பேசிட்டு இருக்கும்போது சொல்லுவோம், 9 கிரகங்களையும் ஒட்டுக்கா கட்டி அணைக்கக்கூடிய ஒரு ஜாதக காதலா நீங்க இருக்கிறீங்கன்னா அதனாலதான் உங்களை தேடியே அந்த பிரச்சனையும் வருது, பிரச்சனையை ஈஸியா சால்வ் ஆயிடுது. அதனாலதான் நாங்களே எங்க பிரச்சனையெல்லாம் எடுத்துட்டு வரோம் அப்படின்னு. எந்த ஒரு மாநிலத்திலையுமே எந்த ஒரு அரசாங்கமுமே 2 வருடமா ஏற்றப்பட்ட கட்டணத்தை அண்ணன் வழிகாட்டிய அனைத்து உறுப்பினர்கள் போராடிய காரணத்தினால்தான் அந்த பீக் அவர் சார்ஜஸ்ங்கிறது இதுவரைக்கும் இல்லாமல் இருக்கு. நம்ம கோசியானுடைய தலைவர் சுரேஷ் சொன்ன மாதிரி இனிமேல் பீக் அவர் கட்டணம் வருகிறாரு. ஜேம்சன் தலைமையில் இருக்கிற வரைக்கும் பீக் அவர் கட்டணம் வராது. அதை எல்லோரும் நாம நினைச்சுக்கலாம். அதே மாதிரி சுரேந்திரன் சொல்லும் போது டிஎன்ஓ லைசன்ஸ் ரொம்ப எளிமையாக கொடுத்தாருன்னு, அது உண்மையிலுமே உண்மையானது. எங்களுடைய சின்னவேடப்பட்டி பகுதியில் கிட்டத்தட்ட 300 பேர் அதனால பயனடைந்தாங்கிறத இந்த இடத்துல நான் பெருமையாக சொல்லிக்கிறேன். அதே மாதிரி 3Bயிலிருந்து 3Aக்கு அந்த 12 கிலோவாட்டை மாற்றி கொடுத்து இன்னைக்கு வரைக்கும் அதை நடைமுறைப்படுத்த சொல்லி அண்ணன் தான் போராடி இருக்கிறாரு. இதுக்கெல்லாம் மேல ஒரு படி எங்க உறுப்பினர்கள் மூலமா உருவாக்கப்பட்ட கொடியா மின்முலாம் தொழில் பூங்காங்கிறது பூர்வ வலயத்தில் இருக்குங்க. அந்த இடத்துல மாநகராட்சியினுடைய குப்பை சேகரிப்பு கூடம் போடுறேன்னு சொன்னாங்க. அதுக்கு நாங்கள் உடனடியாக தான் தொடர்பு கொண்டோம். அவர் தான் எங்களுக்கு பல வழிகாட்டி அந்த வேலையை செய்ய விடாம தடுத்து எங்களுடைய வளாகத்தை இதுவரைக்கும் சிறப்பாக வைத்திருக்காங்க. எங்களுடைய சங்கத்தின் சார்பில் நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அவர் எப்பொழுதும் சிறந்த முறையில் சேவை செய்வதற்கு நாங்கள் அவருக்கு உறுதுணையாக இருப்போம் என இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு எனக்கு இந்த வாய்ப்பளித்த டேங்க் சங்க நிர்வாகிகளுக்கும் உறுப்பினர்களுக்கும் தலைவர் அவர்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. டேங்க் மீடியா தலைவர் திரு சங்கர நாராயண் அவர்களை மேடைக்கு சிறப்புரையாற்ற அழைக்கின்றோம். முன்னாடி அதை சொல்லி முடிச்சிருங்க. முக்கியமான நாள் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு குரு பூர்ணிமாங்க. குரு பூர்ணிமா அன்னைக்கு எங்களெல்லாம் தலைவராக்கி வேடிக்கை பார்த்த குருவுக்கு ஒரு வாழ்த்து சொல்றதுக்கு போனோம் எல்லாரும். அந்த நாள்ல சிறப்பான நாள்ல இந்த பேச்சை நான் தொடங்குறேன். இந்த விழாவுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் அரங்கத்திலே அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, தீரும் நன்றும் பிறந்த வாரா நிலையான இடத்தில் இருப்பவர்களால் மட்டுமே நிலையான செயலை செய்ய முடியும் என்ற கருத்தை சொல்லிட்டு, ஒரு புத்தகம் உருவாகிறது என்றால் ஒரு சிறைச்சாலையின் கதவுகள் மூடப்படுகிறது. வெங்காயம் புத்தகம் ஒன்று. படிப்பறிவு இல்லாதவர்கள், படிக்க தெரியாதவர்கள், படிப்பு மேல் அக்கறை இல்லாதவர்கள், உலகத்தை புரிந்து கொள்ள முடியாதவர்களுக்கு புத்தகம் ஒரு வெங்காயத்தை போன்றது. படிக்க நேசிப்பவர்கள், படிப்பறிவு உள்ளவர்கள், அறிவு தேடுபவர்கள் புத்தகம் மிகப்பெரிய பொக்கிஷம். அதுபோன்ற புத்தகமாக ஒருவர் உட்கார்ந்திருக்கிறார் என்றால் நமது ஜேம்ஸ் ஐயா அவர்கள் தான் புத்தகம் என்று சொல்வதற்காக அந்த புத்தகத்தின் ஒவ்வொரு பக்கத்திலும் ஒவ்வொரு நாட்களிலும் அவருடைய உழைப்பு இருக்கிறது. அதை சொல்லலாம், புத்தகத்தை சொல்ல வந்தோம். நான் ஒரு சாதாரண தொண்டனாக அவருடைய டேக்ஸ் சங்கத்தில் உறுப்பினராக இருந்தப்போ அவரை பார்த்தது, அப்புறம் அந்த மின்வெட்டு காலத்தில் போராட்டம் அறிவிச்சப்போ
நான் அந்த டாடாபதி பக்கத்தில் நைட்டு 9 மணிக்கு நான் நிற்கிறேன். மேல இடத்துல இருந்து ஐயா அவர்கிட்ட இருந்து நம்ம மந்திரி கோயம்புத்தூர் தொழில்துறை மந்திரியா இருந்தவர், பேரெல்லாம் சொல்ல வேண்டாம், அவர் மூலம் அவருக்கு ஒரு அழுத்தம் வருது, போராட்டத்தை நிறுத்துங்க அப்படின்னு. காலையில் பேரணிக்கு மிகச்சிறந்த ஏற்பாடு தலைவருக்கு மேல் ஏற்பாடு பண்ணியாச்சு. நான் கூட இருக்கிற நான் யாருன்னு தலைவருக்கு தெரியாது, நான் யாருன்னு இப்போ உங்களுக்கு எல்லாரும் தெரியும், அவர் தலைவருக்கு தெரியாது. அப்போ வந்து நீங்க இதற்கான பலனை அனுபவிப்பீர்கள் என்று அமைச்சர் சொல்றார் தலைவர்கிட்ட. அவர் ஒன்றும் பண்ண முடியாது, எல்லா நினைச்சு காலையில் எல்லாரும் கூடத்துக்கு வந்துருவாங்க, போராட்டம் பேரணி நடக்க சொல்லிட்டாங்க. நடந்ததற்கான பரிசு தெரியல, அந்த சங்கத்தை உடைச்சிட்டு இன்னொரு சங்கத்தை உருவாக்குறதுக்கு ஒரு தலைவர் அங்கேயிருந்து எடுத்து போய் ஒரு சங்கத்தை உருவாக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த மாதிரி தலைவரை வந்து மிகப்பெரிய இடத்துல வச்சு பார்க்கணும்னு ஆசைப்பட்டதுல என்ன மாதிரி உள்ளவங்க நிறைய பேர் இருந்திருக்காங்க. அந்த மாதிரி அவர் வந்து அதுக்கப்புறம் அவருக்கான அங்கீகாரம் கிடைச்சது. இப்படி இருந்திருக்கு. தலைவர் அவர்களே, நீங்க பண்ணிட்டு இருக்கிறது வந்து வரலாற்று சாதனை. உங்க தலைமுறை நீங்க விட்டு இந்த கோயம்புத்தூர்ல குறுந்தொழிலுக்கு என்று நீங்க செஞ்சுட்டு இருக்கிற சாதனை வாழ்க்கையில் வரலாற்று அளிக்க முடியாதது. ஒரு பொண்ணு எடுத்துக்கலாம், எழுதணும்னாலும் யார் எழுதுறாங்க இல்லையோ அவரவர் குறுந்தொழில் பண்ற அத்தனை பேரோட வாழ்க்கையும் உங்களுடைய உழைப்பு இருந்திருக்கு. மாபெரும் சபைகளில் நீங்க நடந்தால் அவருக்கு மாலைகள் விட வேண்டும். அப்படி நான் நிறைய வேண்டாம், அந்த மாலைகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. நீங்க போட்டிருக்கிறது வந்து விதைத்தால் முளைத்தால் மரம், இல்லை என்ற உரம் என்ற முறையில் நீங்கள் வைத்திருக்கிறீர்கள். நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ, அப்படிப்பட்ட தலைவர் கையில வச்சு நம்ம அத்தனை பேர் தலைவர்கள் தான். இந்த மாதிரி தலைவர்களை தாண்டி முடிச்சு கூட்டு போனீங்கன்னா இந்த தொழில்துறை மென்மேல் வளர்த்தி கூட்டு போலாம் சொல்லி இப்படிப்பட்ட தங்க தலைவரை வாழ்த்தி வணங்கி அவருடைய செயல் மென்மேல் வளர வேண்டும் என்று வாழ்த்துக்களை நன்றி வணக்கம். சாகுல் அமீன் அவர்களை சிறப்புரையாற்ற மேடைக்கு அழைக்கின்றோம். அனைவருக்கும் அன்பான வணக்கத்தை சொல்லிக் கொள்கிறேன். வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் 18 தலைவருக்கு ஒரு பாராட்டு விழா தொழில்துறை சார்பாக கொடுத்தாங்க. நியூஸ் 18 கொடுத்தது மட்டும் பெரிய பாராட்டு அல்ல, இன்னும் நிறைய பாராட்டுகளை பெற வேண்டியவர் இந்த விழா கதாநாயகன். இந்த விழா கதாநாயகன் வந்து திரு ஜேம்ஸ் ஐயா அவர்கள் வந்து விழா கதாநாயகன் அப்படின்னு மட்டும் சொன்னா பத்தாது. எங்க தொழில்துறையின் கதாநாயகன், தொழில் முனைவோர்களுக்கு கதாநாயகன், எங்களுடைய போசியார் டீமுக்கு ஒருங்கிணைப்பாளர் கதாநாயகன். அந்த மாதிரி இன்னைக்கு வந்து பல வகையில நம்மளுடைய தொழில்துறைக்கு எவ்வளவு உதாரணமா இருக்காது அப்படின்னு 24/7 ஒர்க் பண்றாரு அப்படிங்கிறது மட்டுமல்ல, எந்த பிரச்சனையா இருந்தாலும் எந்த நேரத்திலையும் மனம் கோணாமல் வந்து செய்யக்கூடியவர். அவருக்காக வந்து பாராட்டு விழா நடந்தது. இது டாக்ஸி சங்கம் வந்து நடந்தது, என்னுடைய சகோதர சங்கம். எனக்கு மிக்க மகிழ்ச்சி. டாக்ஸி சங்கம் இத்தனை பேர் சேர்ந்து ஒரு தலைவருக்கு பாராட்டுக்குரிய தலைவருக்கு பாராட்டு கொடுக்கிறது ஒரு மிகப்பெரிய வெற்றி. இந்த பாராட்டு வந்து நான் சின்னதா ஒரு சப்ஜெக்ட் மட்டும் சொல்றேன். நம்மளுடைய டாக்ஸி சங்க தலைவர் வந்து கோவை மாவட்ட தலைவராக இருக்காரு அண்ணன் ஜேம்ஸ் அவர்கள். ஆனா வந்து பாத்தீங்கன்னா கண்ணன் ஐயா இருக்காரு மாநில தலைவராக. உங்களுக்கு எல்லாம் தெரியும், டாக்ஸ் சங்கத்துக்காரங்க தெரியும். அவர் ஒரு வாக்கு சொன்னாரு, தமிழ்நாடு முழுவதும் இந்த சங்கத்துக்கு இப்படி ஒரு ஆள் கிடைப்பான்னு தெரியாது, எனக்கு பின்னாடி இந்த சங்கத்தை வழிநடத்துறதுக்கு ஜேம்ஸ் அப்படிங்கிற ஒருத்தருக்கு மட்டும்தான் வந்து தகுதி இருக்கு அப்படின்னு சொன்னாரு. இதெல்லாம் இதுக்கு எப்படி கை கட்ட முடியுங்க? இதோட முடிச்சுக்கலாம், என்னோட சேர்த்து கை கட்டுங்கள. நன்றி நன்றி. நிறைய பேசுறதுக்கு நேரம் இல்லாதனால சுருக்கமாக முடிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம். கோவை மாவட்டத்தின் பெண் தொழில் முனைவோர் ஆளுமை மிக்க திருமதி கிருத்திகா மேடம் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். பாராட்டு வந்து டாக்ட் அசோசியேஷன் உறுப்பினர்களுக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல மாலை நேரத்தில் ஒரு நல்ல விழா நாங்கள்லாம் சேர்றதுக்கு ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு நாங்கள்லாம் மீட் பண்ணியே. இது வந்து ஒரு சரியான ஒரு களமாக இருக்குது. ஜேம்ஸ் சார் பற்றி எல்லாரும் சொல்லிட்டாங்க, நிறைய சொல்லிட்டாங்க. எனக்கு சொல்கிறதுக்கு ஒன்றும் எக்ஸ்ட்ராவாக எதுவும் இல்லை.
எனக்கு ரொம்ப பாராட்டுதல்களோடு அவர் இனியும் மேன்மேலும் வளர்ந்து நம்மளுக்கெல்லாம் உறுதுணையாக இருந்து எல்லா விஷயங்களையும் நம்ம எடுத்துட்டு போய் எம்எஸ்எம்இ செக்டர் வந்து எப்படியாவது நம்ம அழிஞ்சிட்டு இருக்கிறோம். அதாவது நிறைய பேர் வெளியே வந்து ஓப்பனாக வந்து சொல்றதுக்கு தயங்கிட்டு இருக்காங்க. இன்னொரு 5 வருஷத்துல தெரியும் எவ்வளோ பேர் க்ளோஸ் பண்ணி போக முடியும், தாக்கு பிடிக்க முடியாத ஒரு நிலை இருக்கு. இன்றைக்கு வந்து நம்மிடையே வந்து ஏவிவி சார் இருக்காங்க. ஏவிவி சார் வந்து அதாவது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வளர்ந்துட்டோம்னா அந்த நம்ம எங்கிருந்து வந்தோமோ அதை வந்து யூஸ்வலாக நிறைய பேர் மறந்துடுவாங்க. பட் நான் நிறைய மீட்டிங்ஸில் பார்த்துருக்கேன். ஏவிவி சார் வந்து என்னைக்குமே எம்எஸ்எம்இ நம்மள மாதிரியே வந்து எப்போவுமே அவர் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அரசியல் தலைவர்கள் அதிகாரிகள் அவங்கெல்லாம் வரும்போது நான் நிறைய தடவை நான் பார்த்துருக்கேன். அப்போல்லாம் ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். இவர் வந்து நம்மளுக்காக இப்படி குரல் கொடுக்குறாரு அப்படிங்கிறது. ஸோ அவர்கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னைக்கு நம்மளுக்கு நிறைய இருக்கு. கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் அவர் பேசுறதுன்னு நினைக்கிறேன். ஸோ எங்களோட வாழ்த்துக்கள் டாக்டுக்கும் ஜேம்ஸருக்கும். இனியும் அமைப்பான ஃபோசியா வந்து இன்னும் நிறைய ஆக்டிவாக வரும் காலங்களில் முன்னெடுக்கணும்னு சொல்லி கோரிக்கையோட விடைபெறுகிறேன். நன்றி. எம்எஸ்எம்இ செக்ரட்டரி திரு பாண்டியன் அவர்களை சிறப்புரையாற்ற அழைக்கின்றோம். பிறருக்காக வாழ்பவன் எவனோ அவனே மனிதன் ஒரு பாடல் இருக்குது. அதற்கு பொருத்தமான நண்பர் தான் திரு ஜேம்ஸ் அவர்கள். நான் பல ஆண்டு காலம் அவருடன் பயணித்திருக்கிறேன். எனது அரசியல் அற்று தொழிலமைப்புன்னு சொன்னால் எனது தொழில் சார்ந்து கோயம்புத்தூர் ரெட் அசோசியேஷன் தான் எனது பிறந்த இடம். அதில் பல்வேறு பொறுப்புகள் எடுத்து இப்பொழுது கோயம்புத்தூர் எம்எஸ்எம்இ அசோசியேஷனில் செயலாளராக இருக்கிறோம். அவருடன் நீண்ட பயணிச்சிருக்கிறோம். இந்த நேரத்தில் என்னுடைய சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து அவர் மீண்டும் பணிகளை இன்னும் வேகமாக தொடர வேண்டும் என கேட்டு இங்கே வந்துள்ள அனைத்து தொழில் கூட்டமைப்பு நிர்வாகிகளுக்கும் தலைவர்களுக்கும் அதே போல டாக்ட் அமைப்பின் நிர்வாகிகள் அனைவருக்கும் நன்றி வந்து நான் எம்எஸ்எம்இ சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. கோவை மாவட்ட தொழில்துறையின் பிதாமகன் போற்றுதற்குரிய ஐயா உயர் திரு ஏவி வரதராஜன் அவர்கள் இவ்விழாவின் நாயகன் உயர் திரு ஜேம்ஸ் அவர்களை கௌரவித்து நினைவு பரிசினை அனைத்து தொழிலமைப்பின் சார்பாக வழங்குகின்றார்கள். பெரியவர்களுக்கும் அரங்கத்தில் இருக்கும் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். இப்போ நான் பேசுறதுக்குன்னு ஜேம்ஸ் கூப்பிடலைங்க. கொஞ்ச நேரம் வந்துட்டுருங்க போராடுங்க. நான் பேசுறதுக்கு யாரும் வரல. ஆனால் அவர் ஒரு போராடி நமக்கு அதெல்லாம் தெரியும். இப்போ மனசுக்குள்ள பெரிய போராட்டம் இருக்குது. எப்படா இவங்க எல்லாம் பேசி முடிப்பாங்க. அதனால மானசீகமும் அதாவது எல்லாரும் அவர் எடுத்த காரியத்தை முடிக்கிற வரைக்கும் போராடுறவங்க போராடலாம். போராட வேண்டியது தருணங்கள் இருக்கும். அதுக்கு நாம் தயாராக இருக்கணும். முக்கியமாக தொழில் முனைவோ போராட்டத்துக்கு எப்பவும் தயாராக இருக்கணும். சோதனைகளுக்கு தயாராக இருக்கணும். போராடுறதுக்கு தயாராக இருக்கணும். பசங்களுக்கும் தயாராக இருக்கணும். அதனால் இது நமக்கு கூட வந்தது. அதனால ஜேம்ஸ் அவர்கள் இந்த போராட்டங்கள் எல்லாம் முன்னிட்டு நடத்தி எத்தனையோ போராட்டங்களை பார்த்தாச்சவர். இனி போராடிட்டே இருக்கார். அதுதான் போராளிகளுடைய அடையாளம்.
சில பேர் தோல்வி போயிடுவாங்க, ஒரு தோல்லும் இல்லை. அவர் நானும் பல வருஷமாக பார்க்குறேன். அவருடைய அப்ரோச்சு, அவருக்கு மற்றவர்களோடு இருக்கிற தொடர்பு எல்லாம் பார்க்குறப்போ பிரமிப்பாக இருக்கும். இப்படி தாய் ஒரு கூட வருஷமாக இப்படியே போராடிருக்காரு. அந்த விடாமுயற்சி ரொம்ப பாராட்டப்பட வேண்டியது. அவருடைய அந்த அந்த இந்த போட்டுதலுக்குரிய தலைவருக்கு இந்த விருது நியூஸ் 18 விருது வழங்கியது மிகவும் பொருத்தமானது, மிகவும் காலம் சிறந்தது. அதை இருந்தாலும் எனக்கு உங்களோடு சில கருத்துக்களை பரிமாறப்பட வேண்டும் என்று ஏன் சொல்ல மன்னிக்க வேண்டும். ஒரு சில முக்கியமான கருத்துக்களை ஒரு 3 நிமிஷம். இப்போ நாம் என்ன தொழில் செய்யணும், சிலர் தொழில் வளர்ந்துருக்கு, சிலர் தொழில் வளராமல் இருக்கு. கோயம்புத்தூரோட ஹிஸ்ட்ரியை நான் 60 வருஷத்துக்கு முன்னே தொழிலாக இருந்துச்சுன்னு தொழில் நான் பார்த்துட்டே இருக்கிறேன். அப்போ இருந்த சூழ்நிலையிலிருந்து இந்த மாறிய சூழ்நிலைக்கு படிப்படியாக எப்படி வந்ததுன்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன். அப்போது இதுலேருந்து தெரியுதுன்னா, அந்த காலத்தில் 50கள்லையும் 60கள்லையும் தான் சிறுதொழிலுக்கே சிறுதொழிலும் இருக்குன்னு தெரியும். அது வரைக்கும் பட்டை கிட்டன்னு ஒன்று இருந்தது. அப்பிருந்து 60களுக்கு 50லிருந்து 60க்கு முன்னாலே 5000, 6000, 7000 தொழில்கள், பல தொழில்கள் இன்னைக்கு கோடிக்கணக்கான ரூபாய் வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க கோயம்புத்தூர்ல. ரொம்ப மிகச்சிறிய அளவில் ஆரம்பித்தவங்க இன்னைக்கு 100 கோடி, 500 கோடி, 2000 கோடி கொண்டு வந்துல இருக்கு. அப்படியும் இருக்கு. நலிந்து போன தொழில்கள் இருக்கு. இதனால இது என்ன பார்த்தோம்னா, நாம் நிறைய கற்றுக்கணும். தொழில் முனைவோர் அவங்க பிடிச்சதையே அப்படியே பிடிச்சிக்க கூடாது. எப்போ மாறுதல் வரும், இல்லை இன்னைக்கு எப்படி மாறுதுன்னா, சண்டைக்கு ஆளே தேவையில்லை. சண்டைக்கு போகிறது எங்கேயோ உட்காந்து என்னமோ அமுத்தலாம், எங்கேயோ விழுது. பூரா டெக்னாலஜியாக போகுது. அந்த மாதிரி சூழ்நிலைகளாக வாழ்ந்துருக்கோம். தொழிலுக்கு அது பொருந்தும். எவ்வளோ சின்ன தொழிலாக இருந்தாலும் அதில் ஒரு முன்னேற்றத்தை பண்ண முடியும். நான் நிறைய பார்த்துருக்கேன். தொழிலாளி லேத்தில் வேலை செய்கிறவன், வெர்டிக்கல் போரில் வேலை செய்கிறவன், சில நாட்களில் கரெக்டாக பார்த்துட்டு நான் பார்த்துட்டு இருக்கிறப்போ அவன் ஒரு சின்ன இனோவேஷன் பண்ண முடியுதுனால கண்டுபிடிக்க முடியுது. கண்டுபிடிப்புங்கிற பேர் நாம் கொடுக்கறது இல்லை. உற்பத்தி பெருக்கிறதுக்கு, விலை குறைக்கிறதுக்கு அவங்ககிட்ட வழி இருக்குது, அசாத்தியமான வழி இருக்குது. நான் இதை கண்கூடாக பார்த்தாச்சு. ஒரு பெரிய ஆராய்ச்சி மாதிரி பண்ண சொல்லிட்டு ஒரு காலேஜில் இது நம்மக்கிட்ட எல்லா வீட்லையும் திறமை இருக்குது. அந்த திறமையை எப்படி கொண்டு போகிறோம், எப்படி அதற்கு எப்போ எந்த சூழ்நிலையும் நான் மாற்றுறோம், நாம் செஞ்சிருக்கிற பொருளே தான் அப்படியே இருக்கணுமா, இல்லை வேறு ஏதாவது கிடைக்குமா, இது ஒன்று பார்த்து பிடிக்கலாம். டைவர்சிஃபிகேஷனுங்கிறது நிறைய வருது. எந்த தொழிலையும் மாற்றம் இருக்கிறது எதுவுமே நிற்காது. இனி 10 வருஷத்தில் எந்த தொழிலும் இதெல்லாம் இருக்காது. என்னென்னமோ வேலை வரும். அதுக்கு நம்ம தயாராக இருக்கணும். அதுக்கும் நம்ம அடுத்த குழந்தைகளையும் அந்த நிலைமைக்கு வளர்க்கணும். அந்த குழந்தைகளுக்கு முதல்ல இருந்து வேலை அதிகமாக கொடுத்து அவங்ககிட்டையும் வேலை வாங்கணும். செல்லமாக வளர்க்கக்கூடாது குழந்தைகளை. அது ஒன்று மட்டும் வச்சுக்கணும். பணம் இருந்தாலும் சரி, இருந்தாலும் சரி, எல்லாத்தாலும் சரி, எந்த குழந்தைகளும் செல்லமாக வளர்க்கக்கூடாது. அது ஒரு பொறுப்புணர்வு வரணும். அவங்களோட நம்ம வாழ்க்கையில் இருக்கிற அப்பாவுக்கு அம்மாவுக்கு இருக்கிற கஷ்டங்களை குழந்தைகளோட பகிர்ந்துக்கணும். அவங்க அப்பா கஷ்டப்படுறாரா, அம்மா கஷ்டப்படுறா, எப்படி வேலை செய்கிறாங்க, எங்கே கடமானி நம்மளுக்கு காலேஜ் போய் சேர்க்குறாங்க அப்படிங்கிறத சொல்லணும். அந்த மாதிரி சூழ்நிலை வளர்ந்த குழந்தைகள் தான் நிறைய குழந்தைகள் மேலே ரொம்ப வந்திருக்காங்க. அது ரொம்ப முக்கியம். பெரியவங்க நிறைய பேர் இருக்கீங்க. குழந்தை வளர்ப்புல ரொம்ப முக்கிய தத்துவம் என்னுடைய வேண்டுகோள். என்னுடைய அனுபவத்தில் தெரிஞ்சது சொல்கிறேன். அந்த மாதிரி வளர்த்த குழந்தைகள்லாம் 25, 40 வருஷத்துக்கு முன்னே ஒரு எவல்யூஷன் கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னா, கிராமத்திலிருந்து தான் நிறைய மில்லு ஆச்சு. மில்லுக்கு வந்தப்போ கிராமத்திலிருந்து தான் கொஞ்சம் பேர் வந்தாங்க. கிராமத்திலிருந்து படித்தவங்க, கிராமத்திலிருந்து மில்லுக்கு வந்தவங்க, அது வரைக்கும் பண்ணையாளாக இருக்கவங்க, அவங்க இங்கே ஒரு 7 வருஷம் இருந்து 10 வருஷம் இருந்து தான் வேலை பர்மனெண்ட் ஆச்சு. ஒரு வேலைக்கு போனால், அடுத்து கல்யாணம் பண்ணால், குழந்தைகள் இருந்தது. அடுத்து என்னாச்சு, அவன் பையனை படிக்க வச்சான்.
12th வரைக்கும் படித்தான், 10th வரைக்கும் படித்தான், டிப்ளமோ படித்தான். அவன் இனிமேல் சூப்பர்வைசர் இன்ஜினியர் ஆனான், ஒரு வாத்தியார் ஆனான். அதுக்கு அடுத்த தலைமுறை என்னாச்சு? அமெரிக்காவில் போய் உட்காந்துச்செல்லாம். அதுதான் எவல்யூஷன். எல்லா இடத்துல இருந்து எவல்யூஷன் நடக்குது, ஃபாஸ்ட்டாக நடக்குது. 3 தலைமுறைக்கு முன்னே ஒன்றுமே இல்லாமல் இருந்த குடும்பம் இன்னைக்கு எங்கேயோ இடத்துல இருக்கு. அதுக்கு காரணம் நல்லா படிக்க பசங்க தான், நல்ல அறிவாளி தான். அதனால் அதையெல்லாம் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும், சமுதாயத்தை பார்க்கணும். அதாவது நாட்டு நலனுங்கிறது ஜனநாயக பாடம் மட்டும் இல்லை, நாட்டுப்பட்டு இல்லை, நாட்டில் இருக்கும் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கணும்னு நாம் பாடுபடணும். அதுக்கு என்ன பண்ணணுமோ அதுதான் அடுத்தவனுடைய கஷ்டத்தை உணர்வை நம்ம முதல்ல வரணும். அப்போ தான் நாம் மனிதாபானத்தோடு இருக்க முடியும், நாமளும் இன்னொருத்தர் மனிதாபானம் இருக்கிற மாதிரி எதிர்பார்க்க முடியும். நீ நிறைய சொல்றதுக்கு டைம் இல்லை. ஏன் வாழ்த்தி அவருக்கு எல்லாம் நீடூழி அவருக்கு கடவுளுக்கு இருக்கிறதுக்கு தெரியாது. இருக்கு எல்லாம் உள்ள இறைவனர்களால் அவர் நீண்ட ஆயுளும் சீரோடும் சிறப்போடும் பேரோடும் புகழோடும் பல்லாண்டு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். குறுந்தொழில் முனைவோர்கள் சங்கத்தின் கோவை மாவட்ட தலைவர் உயர் திரு ஜே ஜேம்ஸ் அவர்களை சிறப்புரை ஆற்ற அன்புடன் அழைக்கின்றோம். கட்சியினுடைய பொருளாளரான திரு ஆளுநர் அவர்கள் பொன்னாடை போற்றி கௌரவிப்பார்கள். எங்களுடைய சட்ட கௌரவ ஆலோசகர் திரு ராஜேந்திரன் அவர்கள் பிறப்பிப்பார். அதாவது எனக்கு சொல்லிட்டு என் டைம் பூரா அவங்களுக்கு இங்கே வருகிறது விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற தொழில் தந்தை என்ற கோவையின் அடையாளமாக இருந்து வருகின்ற அருமை தலைவர் ஐயா ஏவி வரதராஜன் அவர்களுக்கும் எனக்கு இப்படி ஒரு விழா டாக்ஸ் எடுத்திருக்கிறது என்று அறிந்து நான் சார்ந்திருக்கின்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தமிழ் மாநில பொருளாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான எங்கள் அன்பு தோழர்கள் ஆறுமுகம் அவர்களும், மாவட்ட கட்சி செயலாளர் தோழர் சிவசாமி அவர்களும், பொருளாளர் தோழர் தங்கவேல் அவர்களும் மற்றும் நமது டாக்ஸ் சங்கத்தின் சட்ட ஆலோசகர் ராஜேந்திரன் அவர்களும் சிறப்பழைப்பாளர்களாக விழாவை கேள்விப்பட்டு வர வேண்டும் என்பதற்காக வந்ததற்காக முதலில் அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே மேடையில் அமர்ந்திருக்கின்ற எனக்கு எதிராக அமர்ந்திருக்கின்ற என்னுடைய உறவுகள், தொழில் உறவுகள், இங்கே அமர்ந்திருக்கின்ற போஷியா என்ற கூட்டமைப்பினுடைய ஒருங்கிணைந்து 21 அமைப்புகள் இணைந்து இந்த கோவை மாவட்டத்தின் தொழில் அடையாளங்களாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். சாதாரண விஷயம் இல்லை. இந்தியாவை திரும்பி பார்க்க வைத்த சக்தி இந்த போஷியா என்கின்ற கூட்டமைப்பு கிடைத்திருக்கின்றால் இங்கே இருக்கின்ற அந்த சங்கங்கள், அந்த சங்கங்கள் எல்லாம் இணைந்துதான் தொழில் முனைவோருடைய பிரச்சனைகளுக்கு இந்தியா முழுவதும், ஏதோ குறு சிறு தொழில் என்றால் கோவையோடைய மட்டும் பிரச்சனை அல்ல, இந்தியா முழுவதும் இருக்கின்ற குறு சிறு தொழில் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் இங்கிருந்து பிரச்சனை கிளப்பி அது மத்திய மாநில அரசுகளின் கவனத்துக்கு கொண்டு போய் தீர்ப்பதில் போஷியாவின் பங்களிப்பு என்பது யாராலும் மறுக்கவும் முடியாது, தவிர்க்கவும் முடியாது. அப்படிப்பட்ட தலைவர்கள் எல்லாம் இந்த டாக்ஸ் செக்ரட்டரி அழைப்பு ஏற்று இந்த வரி தந்துவிக்காக என் நெஞ்ச நிறைந்த நன்றிகளும் உங்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ ஒரு வாழ்த்து, எனக்கு ஒரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, ஒரு வாழ்த்து என்ன, ஏதாவது வாழ்க்கையில் வந்து ஐயா ஏவி வரதராஜன் ஐயா போலவும் மிகப்பெரும் தொழிலதிபர்களும் வெற்றி பெற்று வாழ்த்துக்கள் பரவாயில்லை நினைக்கிறேன் இல்லைங்களா? எனக்கு வாழ்த்து என்று வருகின்ற பொழுது, இந்த விழா என்று வருகின்ற பொழுது நான் நினைப்பது, எனக்கு முன்னால் பேசிய என்னை வாழ்த்தி பேசிய நண்பர்கள் எல்லாம் குறிப்பிட்டது போல தொழில் நிறைய இழக்க வேண்டியிருந்தது. அது இன்னொருத்தர் கூட பேசினார், யார் பேசுறது டக்குன்னு நினைக்க வரல, அது அவரது ரத்தத்தில் ஊறி போனது சிவசண்முககுமாரும் சவுந்தர குமாரும் பேச நினைக்கிறாங்க. உண்மை
நான் சார்ந்திருக்கின்ற கம்யூனிஸ்ட் கட்சி என்னை அப்படி வளர்த்தி விட்டது. அதனால் என்னை விட்டு வரவும் முடிகிறது. ஏனென்றால் அது இயல்பாகவே அது ரத்தத்தில் ஊறி போட்டது. போராட வேண்டும் என்று ஒருத்தர் பாதிக்கிறார்கள் என்றால் அவர்கள் குரல் கொடுக்க வேண்டும். அந்த குரல் கொடுப்பது எதோ பெயராக இருக்கக்கூடாது, தீர்வு அளிக்க வேண்டும். போராடுகின்ற கற்றுக் கொடுத்த அந்த பாசறையாளர்கள் இன்றும் எத்தனை இழப்புகள் வந்தாலும் இந்த போராட்டம் தொடரும், இந்த இயக்கங்கள் தொடரும். குறுந்தொழில் குரல்கள் கோவையிலிருந்து இந்தியா முழுவதும் ஒழிக்கும் என்று இந்த நேரத்தில் நான் எல்லோருக்கும் சொல்லிக் கொள்கிறேன். ஏனென்றால் இது குறுந்தொழிலின் அடையாளம் கோவை, கோவையின் அடையாளம் எங்கள் டாக்ஸ் சங்கம், டாக்ஸின் அடையாளமாக இந்த கூட்டமைப்பு இருக்கின்ற போஷியா. என்கிட்ட இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொடிஷியா, சாம்பர், சீமா, சைமாலா என்பது மிகப்பெரும் தொழில் அமைப்புகளுடைய அமைப்புகள். அது அந்த அமைப்புகளும் இந்த தொழிலுக்காக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்றன. நம்மை போன்ற குறுசிறு தொழிலும் போராடி கொண்டிருக்கிறோம். இந்த போராட்டம் என்பதற்கெல்லாம் முன்னென்று போராடியதற்காக தமிழகத்தில் இருக்கக்கூடிய சிறந்த தொலைக்காட்சி நிறுவனம் அழைத்தார்கள். அழைத்து சொன்னார்கள், தமிழகம் முழுவதும் நாங்கள் ஆய்வு செய்ததில் இங்கே இருக்கின்ற ஆளுமைமிக்க ஒரு தொழிலமைப்பை நடத்தி கொண்டிருக்கின்ற தலைவராக இருப்பதால் உங்களுக்கு அந்த விருது வழங்குகிறோம் என்றார்கள். மகிழ்ச்சியாக இருந்தது. அதை தான் நான் இப்பொழுதும் சொல்லுகிறேன். நம்ம எல்லோரிடத்தில் நான் சொல்லிக் கொள்வது என்ன என்றால், உண்மையாக ஒரு அமைப்பின் மூலமாக நாம் சார்ந்திருக்கின்ற அமைப்புக்காக உழைத்தோமானால் இந்த விருதுகள் மேலும் நம்ம ஊக்குவிக்கும், இந்த பாராட்டுகள் முழுவதும் ஊக்குவிக்கும். இந்த பாராட்டின் மூலமாக மேலும் நான் உங்களோடு இணைந்து இந்த பயணம் என்பது, தொழில்துறைக்கான பயணம் என்பது தொடரும் என்று சொல்லி என் வார்த்தையை சுருக்கமாக முடித்துக் கொள்கிறேன். வருகின்ற அத்தனை உள்ளங்களுக்கும் என்னை வாழ்க்கைய நெஞ்சங்களுக்கும் நெஞ்சமிருந்த வாழ்த்துக்களுடன் நிறைவு செய்கிறேன் என்று வணக்கம். இந்த நாளெழுத்தில் நான் ஒருவன் மட்டும் இல்லை, என்னோடு உழைத்து என்னோடு பயணித்து இன்று வரைக்கும் போராட்ட குணத்தில் அனைத்திலும் பங்கேற்று குறுந்தொழில் குரலாக தெரிந்து கொண்டிருக்கின்ற இந்த அமைப்பின் நிர்வாகிகள் அனைவருக்கும் எனக்கல்ல இந்த டாக்டர் கொடுத்த விருதினை நாங்கள் எல்லோரும் ஷேர் செய்கிறோம். இதை பங்களிப்பு அந்த அடிப்படையில் இந்த விருதுகளை நாங்கள் அடிப்படையில் வந்திருக்கின்ற பெரியவர்களெல்லாம் எங்கள் சங்க நிர்வாகிகளுக்கு அந்த விருதை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் சங்கத்தின் மூலமாக கொடுக்கின்ற அந்த கேடயத்தை கொடுக்க வேண்டும் என்று உங்கள் எல்லோரும் கேட்டுக் கொடுத்த நேரம் எங்களுக்காக அமர்ந்த அனைவரும் ஒரு 5 நிமிடம் எங்களுக்காக அமர்ந்தது என்று கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அவர்கள் சீட்டு வழங்கி கௌரவிப்பார்கள். கௌரவ ஆலோசகர் திரு சண்முக சுந்தரம் அவர்கள் மேலே வரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தது திரு சந்திரசேகர் அவர்கள் மேடைக்கு வரக்கூடிய அன்பர்களுக்கு திரு பி கார்த்திகேயன் அவர்களை மேடைக்கு அன்போடு வரவேற்கிறேன். அடுத்ததாக பாரத் ரெடி அவர்களை மேடைக்கு வரக்கூடிய அன்போடு வரவேற்கிறேன். அதற்கு டி ராஜேந்திரன் அவர்களை மேடைக்கு அன்போடு வரவேற்கிறேன். அதற்கு சத்யவேல் அவர்களை மேடைக்கு அன்போடு வரவேற்கிறேன். அடுத்து கே முருகன் அவர்களை மேடைக்கு அன்போடு வரவேற்கிறேன். திரு ராமசாமி அவர்களை மேடைக்கு அன்போடு வரவேற்கிறேன். முருகன் நீங்க பாருங்க. எடுக்க முடியாதுண்ணா, கரெக்டா நடராஜன் அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறேன்.
गण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता। पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा। तव शुभ नामे जागे तव शुभ आशीष मांगे गाहे तव जय गाथा। जन गण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता। जय हे जय हे जय हे जय 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 हे।